தி அவேக்கனிங் பை கேட் சோப்பின். கேட் சோப்பின் ஃபேமஸான அமெரிக்கன் ரைட்டர். நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. 20th century ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ்க்கு ஒரு ஃபோரன்னர் இருந்தவங்க கேட் சோப்பின். இவங்களுடைய ஃபேமஸான நாவல்னு பார்த்தோம் அப்படின்னா தி அவேக்கனிங்கிற இந்த நாவல் தான் 1899 பப்ளிஷ் பண்ண நாவல். இவங்களுடைய ஒர்க்ஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா விமன்ஸுடைய லைஃப்ஸ், ஐடென்டிட்டி அண்ட் செக்ஷுவலிட்டி பேஸ் பண்ணி தான் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்ஸ் இருக்கும். சில ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்த்தோம் அப்படின்னா தி ஸ்டோரி ஆஃப் அன் ஆர், எ ரெஸ்பெக்டபிள் உமன், அட் த கனடியன் பால், இதெல்லாம் என்னுடைய ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரிஸ். இப்போ தி அவேக்கனிங் அப்படிங்கிற இந்த நாவல் வந்து 1899 பப்ளிஷ் ஆன நாவல். 19th centuryயில் நியூ ஆர்லியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்கிற மாதிரி இந்த நாவல் செட் ஆகிருக்கும். எட்னா பான்டெலியர் அப்படிங்கிறவங்க தான் இந்த நாவலுடைய ப்ரொட்டாகனிஸ்ட். அவங்க லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, ஃபேமிலி, அதுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி தாண்டி எட்னாவோட ஐடென்டிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க கேட் சோப்பின். இயர்லி ஃபெமினிசமில் இந்த நாவலை வந்துட்டு ஒரு லேண்ட்மார்க் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் அவேக்கனிங் அப்படிங்கிற இந்த நாவல் வந்து அமெரிக்கன் மாடர்னிஸ்ட் மூமெண்ட்டோடைய ஒரு ப்ரிகோசர் நாவலாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான நாவல் தான் தி அவேக்கனிங் அப்படிங்கிற இந்த நாவல். இப்போது இந்த நாவலுடைய சம்மரி பார்த்துடலாம். ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா கிராண்ட் ஐஸ்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. எட்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் லியோன்ஸ் அண்ட் 2 சில்ட்ரனோட அங்கே வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. சம்மர் டைம், ஸோ வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. இவங்களுடைய ஊர் வந்து நியூ ஆர்லியன்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க கிராண்ட் ஐஸ்லிக்கு வெக்கேஷனுக்காக வந்து தங்கியிருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் லியோன்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்போவுமே வந்து பிஸ்னஸில் தான் ரொம்ப மூழ்கி இருப்பார். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப டைம் எட்னா கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். மட்டும் இல்லாமல் ரொம்ப லாவிஷாக, அது துட்டை ஓவராக போட்டு பெரிய பெரிய கிஃப்ட்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு. அதெல்லாம் எட்னாவை பெருசாக அட்ராக்ட் பண்ணாது. அவர் ரொம்ப இன்னட்டென்டிவாக தான் இருப்பார். எட்னாக்கு வந்து அவர் கூட இருக்கிறது பெருசாக பிடிக்கல, அவர் கூட வாழ்க்கை பெருசாக பிடிக்கல. ஏன்னா அவரே வந்துட்டு அவர்கிட்ட ரொம்ப அட்ராக்டிவாக பழகணும் அப்படின்லாம் ஆசைப்பட மாட்டேன்றாரு. ரொம்ப விளையாடி பிஸ்னஸ் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு என்னுடைய ஹஸ்பண்ட் லியோன்ஸ். தென் அந்த ஃபேமிலி லைஃபுமே, அந்த பிள்ளைங்க கூட இருக்கிறதுமே வந்து எட்னாக்கு ரொம்ப போர் அடிச்சிருது. சம்வாட் அந்த லைஃப் வந்து பெருசாக எட்னாக்கு விருப்பப்பட்டு வாழ்கிற மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ எட்னா அவருடைய மோஸ்ட் ஆஃப் தி டைமை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒருத்தங்க பேர் வந்து ஆடல் ராட்டிக்னோலி அண்ட் இன்னொரு யங் மேன், அவர் பேர் ராபர்ட் லீபன். இவங்க கூட தான் வந்துட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எட்னா. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஹஸ்பண்ட் கூட இருக்குமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுது அவங்களுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப இல் டெம்பர்டாகவும் இன்னட்டென்டிவாக இருக்கிறது எட்னாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இப்போது ராபர்ட் லீ ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தோம்ல, அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு போ அப்படியே கொஞ்சம் நல்லா மறந்துக்கிட்டே போகுது. அதாவது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை நோக்கி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு. நல்லா ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அவர் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பீச் ஓரமாக உட்காந்து கூட பேசுறது, குட்டி குட்டி கதைகள், காமெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க டைம் வந்து ராபர்ட் லீ ப்ரௌன் கூட ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போது இந்த நாவல் நமக்கு நரேட் பண்ணது ஒரு 3rd person நரேட்டர். அந்த நரேட்டர் மூலமாக எட்னாவுடைய மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க எதெல்லாம் யோசிக்கிறாங்க, எப்படிலாம் யோசிக்கிறாங்க, எட்னாவுடைய ஃபேமிலியில் என்னென்ன ட்ரபிள்ஸ்லாம் இருக்குது, அதாவது அவங்களுக்கு எதனால அவங்க பிள்ளைங்கள பிடிக்கல, தென் எதனால அவங்களுடைய ஹஸ்பண்ட் லியோன்ஸை பிடிக்கல, எதனால அவங்க மைண்ட் வந்துட்டு ராபர்ட் சைட் ரொம்ப ரொமான்டிக்லாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு 3rd person நரேட்டர் என்னுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு இதில் சொல்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு எட்னா ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் வந்துட்டு மேடம் வாய்ஸில் ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமன் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு பாடவும் செய்கிறாங்க. அந்த மியூசிக்கை கேட்ட உடனே எட்னாக்கு சம்வாட் கண்ணில் கண்ணீரே வந்துடுது. ஏதோ அவங்க ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ணி அழுதுடுறாங்க. அந்த மேடம் வாய்ஸிலி ரைசஸ் அப்படிங்கிற லேடியை வந்துட்டு ஊரில் மற்ற யாருக்குமே பெருசாக பிடிக்காது. அவங்க ஒரு அன்மேரிட் உமன், அவங்கள யாருக்குமே பெருசாக பிடிக்காது. அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊரில் யாருக்குமே பெருசாக பிடிக்காது. பட் அவங்க பாடின அந்த பாட்டு மியூசிக்லாம் கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகி ஏதோ அவங்கள தாக்கின மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பீச்சில் போய் நல்லா நீந்தி, அவங்களுக்கு வந்து நீச்சல்னாலே ஒரு பயம் உண்டு, கடல் நீந்துறதுனாலே ஒரு பயம் உண்டு, சீனாலே ஒரு பயம் இருக்கும். அப்படி இருந்தும் அதை ஓவர் கம் பண்ணி கடலை நீந்தி போவாங்க. நீந்தி போனோடனே தான் இது அவங்களுடைய அவேக்கனிங் மூமெண்ட். அதாவது ஒரு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட வாழ அவங்களுக்கு பிடிக்கல, குழந்தைங்க கூட வாழவும் அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. அப்படி இருந்தும் சொசைட்டிக்காக அதை அக்செப்ட் பண்ணிட்டு கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த மியூசிக் கேட்ட பிறகு சம்வாட் ஏதோ அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் கிடச்ச மாதிரி அவங்க ஒரு நாள் கடலை நீந்த பயந்துட்டு இருந்தாங்க, கடல்னாலே பயந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க நீந்தி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போன பிறகு ஒரு அவேக்கனிங் மூமெண்ட், இவங்களுக்கு கொஞ்சம் மனசு தெளிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ நாள் ராபர்ட் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே இருந்து அந்த ரொமான்டிக் ரிலேஷன் ஆசை இருந்துச்சு இல்லை, அதை வந்து ஓப்பனாக அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க ராபர்ட் கிட்ட. எனக்கு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க ஆசையாக தான் இருக்குது, நம்ம பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாட் லெவலுக்கு போயிறாங்க. அதை வந்து ஃபுல்லாக ரொமான்டிக்காக சார்ஜ் ஆகிடுது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப். இந்த டைமில் ராபர்ட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இதுக்கு மேலே இவ கூட இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் வைக்கிற ஒரு பர்சன் ஆயிடுவோம். ஏன்னா அவள் ஆல்ரெடி மேரிடான ஒரு லேடி. ஸோ அவ கூட நம்ம ரிலேஷன் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் கிராண்ட் ஐஸ்லேருந்து மெக்சிகோக்கு போயிடுறாரு.
இவ கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை மறக்கணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா அது ஒரு இலிசிட் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும். ஸோ ராபர்ட் அங்கேருந்து போயிடுறாரு. எட்னா அந்த சம்மரில் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு அப்படின்னா எப்படியாவது ராபர்ட் திரும்ப வருவார், அவர் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அவர் கூட நம்ம வாழணும்னு சொல்லிட்டு ராபர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா எட்னா. தென் சம்மர் சீசன்லாம் முடிஞ்சு செப்டம்பர் ஆகிடுது. இப்போ சம்மர்லாம் முடிஞ்சிட்டு ராபர்ட் திரும்ப வரவே இல்லை. இப்போது எட்னா, லியோன்சன் பசங்களாம் சேர்ந்துட்டு இங்கே நியூ ஆர்லியன்ஸ் வந்துடுறாங்க. வந்த பிறகு எட்னாவுக்கு வந்து வீட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை, வீட்டில் இருக்க விருப்பமே இல்லை. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் விட்டுடுறா, அவள் அதை அப்படியே மறந்துடுறா, அப்படியே ஒதுக்கிடுறா, குழந்தைங்களையும் பார்க்குறதில்ல. அவருடைய டைம் டேலாம் எதில் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னா பெயிண்டிங், ரீடிங் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறதுன்னு. அவளுக்கு இப்போ இருக்கிற இன்னொரு முக்கியமான ஃப்ரெண்ட் யாருன்னா மேடம் ராட்டிக்னோலி, தென் மேடம் வைஸ்லி ரைசஸ். இந்த மேடம் ராட்டிக்னோலியை வந்துட்டு பார்க்குறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறா. பட் எங்கே ஓவராக போகிறா அப்படின்னா ஆஃபனாக யாரை போய் மீட் பண்ணுற அப்படின்னா மேடம் வைஸ்லி ரைசஸ். அவங்க வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்காங்க எட்னாக்கு, நீ பண்ணுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. அவங்க கொஞ்சம் ஃபெமினிஸ்டிக் வியூவில் பேசுகிறவங்க. ஸோ அந்த மாதிரி அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ராபர்ட் அனுப்புகிற லெட்டர்லாம் அவளுக்கு காட்டவும் செய்கிறாங்க. அதில் இந்த லெட்டர்ஸில் வந்துட்டு அவன் வந்து நான் இன்னொன்று விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி லவ்வை கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கா. ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் மேடம் வைஸ்லி இவளுக்கு காட்டவும் செய்கிறாங்க. தென் இவளுக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் இவளுக்கு அவேக்னிங் மொமெண்ட் நடந்ததே எப்போ அப்படின்னா அவங்க மியூசிக் ப்ளே பண்ணி அவளுக்கு கண்ணீரே வந்திருக்கும். அதில் தான் அவள் லைட்டாக அவேக்னிங் மொமெண்ட் அவளுக்கு நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்கள பியானோ ப்ளே பண்ண சொல்லி அதில் உட்காந்து கேட்டுட்ருப்பா. இப்போ இந்த டைமில் எட்னாவுடைய பிஹேவியர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆளே சுத்தமாக மாறிட்டா. இது வந்துட்டு லியோன்ஸுக்கு ஒரு மாதிரி உறுத்துது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அப்போ எட்னா ஏதோ தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மேண்டலட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தரை போய் மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர், எட்னா மேபி வேறு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சதா சொல்லி டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. டாக்டர் சொல்கிறாரு, நீ வெயிட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன், அவள் வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. எட்னா வந்துட்டு இப்போ முன்ன மாதிரி இல்லை, பிஹேவியரே சொல்ல மாறிடுச்சு. ஸோ அதனால் லியோன்ஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இப்போது எட்னா ரொமான்டிக்காக இன்னொரு பர்சன் கூட இன்வால்வ் ஆகிறா. அது யாருன்னா ஆரபின். ஆரபின் வந்துட்டு ஒரு ஆள் பார்க்க நல்லா கெத்தாக தான் இருப்பான். பட் அவன் வந்து கெத்தான காரியங்கள் பண்ணுறவன் கிடையாது. நிறைய பேட் ரெப்புடேஷன் தான் ஆரபின் மேலே அந்த ஊருக்கு இருக்குது. பட் ஃபிசிக்கலாக ஆள் பார்க்க அழகாக இருப்பான். அந்த ஃபிசிக்கலாக ஆள் பார்க்க அழகாக இருந்தவொடனே அதுக்கு அட்ராக்ட் ஆகி அவங்கள ரிலேஷன்ஷிப்பில் வச்சு செக்ஸ் வச்சுக்கிறாங்க எட்னா. பட் வந்து அவனை லவ் பண்ணல இவங்க. ஜஸ்ட் இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும்தானே ஒழிய மென்டலாகவோ வேறு எந்த விதமான ஒரு காதலோ அவங்களுக்கு வந்துட்டு அவன் மேலே வரலை. ஓகேவா, ஜஸ்ட்டு ஃபிசிக்கலாக அவனை பார்த்து அட்ராக்ட் ஆகி அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க எட்னா. இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் ஆங்ஸைட்டி தான் அவங்க லைஃப்பில். மற்றபடிக்கு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுங்கிற ஆசையில் வைக்கல. அவங்களுடைய ஃபிசிக்கல் நீடுக்காக அவங்க கூட ஒரு ரிலேஷன் வச்சுக்கிறாங்க ஆரபின் அப்படிங்கிற ஒருத்தன் கூட. இந்த டைமில் எட்னாவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு லாங் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறாரு. பிள்ளைங்களை எங்கே விட்டு போகிறார் அப்படின்னா பிள்ளைங்களுடைய கிராண்ட் மதர் வீட்டில் விட்டுட்டு போகிறாரு, அவருடைய அம்மா வீட்டில். எதுக்கு அப்படின்னா எட்னா இப்போ சரி கிடையாது, அவருடைய பிஹேவியரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் வீட்டில் இருக்கவே அவள் சரியாக பிஹேவ் பண்ண மாட்டேங்கா, வீட்டு வேலைலாம் செய்ய மாட்டேங்கா, பிள்ளைங்களையும் பார்க்க மாட்டேங்கா. ஸோ அதனால் பிள்ளைங்களை அவருடைய கிராண்ட் மதர் வீட்டில் விட்டுட்டு இவர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிடுறாரு. எட்னா இப்போ ரொம்ப ஃப்ரீடம் கிடச்சிருது. ஏன் அப்படின்னா பிள்ளைங்களும் இல்லை, தென் ஹஸ்பண்டும் போயிட்டாரு. அப்படி இருக்குது, நான் இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன வீட்டுக்கு போய் தனியாக இருக்கா. அங்கே வந்து இப்போ புருஷனும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறத அவன் நினச்சிக்கிறா. தென் அவள் வரைஞ்சி வச்ச பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் விற்று ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருப்போம். இனிமேல் நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி லியோன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காக யாரும் இல்லை, நமக்கு நம்ம மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறா எட்னா. தென் பார்ட்டிக்கு போன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கா எட்னா. ஒரு நாள் எட்னாக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா மேடம் வைஸ்லி ரைஸு சொல்கிறாங்க ராபர்ட் வந்துட்டு திரும்ப நியூ ஆர்லியன்ஸ் வந்துட்டான் அப்படின்ட்டு. ராபர்ட்டுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண இல்லையா. ஸோ ராபர்ட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேகமாக போனால் அவன் வந்துட்டு நல்லா ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அண்ட் இவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். கொஞ்சம் கிட்ட வந்து அவள் ரொம்ப ஆசையில் வரா. பட் அவன் வந்து வேணாம், அவளை டச் பண்ணிட வேணாம், அவள் கிட்ட போக வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் தள்ளி போகிற மாதிரியே நிற்கிறான். பட் இவன் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறா, இல்லை நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் மைண்ட் என்ன இருக்குன்னா இது ஒரு இலிசிட் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் ராபர்ட் மைண்டில் இருக்குது. பட் இவன் வந்துட்டு கிட்ட போய் அவனை கூப்பிட்றதுலே இருக்கா, ப்ளீஸ் வா, நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பேசுறதுலே இருக்கா. தென் கன்வின்ஸும் பண்ணிடுறா. என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறா அப்படின்னா என்னுடைய புது வீட்டில் என் கூட நீ வந்து டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னுடைய பேச்சு கொடுத்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பேசினவங்க அஃபெக்ஷனேட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சரி நான் வாரேன், வந்து உனக்காக சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கவும் செய்கிறான். டின்னருக்கு என்னோடய வீட்டுக்கு ராபர்ட் போயிடுறான். அங்கே போன பிறகு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான்.
அஃபேராக இது மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இந்த அஃபேரை ஸ்டாப் பண்ணுங்கிற ஒரு இதுவும் இருக்குது. பட் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அவனால் வந்துட்டு அதை அவட்ட கன்ஃபஸ் பண்ண முடியலை. ஸோ அவட்ட அவனுடைய ஃபீலிங்ஸையும் ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணிடுறான். ஆமாம், எனக்கும் மனசுக்குள்ள ஆசைகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவள் கண்ணு பார்த்தா அவனால் பொய் சொல்ல முடியலை. ஏன்னா அவனுமே அவளை லவ் பண்ண தான் செய்கிறான். ஸோ அதை 2 பேருமே கன்ஃபஸ் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல. திடீர்னு நாங்கள் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டாக்டர் மேண்டலெட் வர சொல்கிறாரு. மேடம் ராட்டிக்னாலிக்கு வந்துட்டு பெயின் வந்துருச்சு, ப்ரெக்னென்சி பெயின் வந்துருச்சு, ஸோ குழந்தை பிறக்க போது அவங்களுக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க எட்னா அங்கேருந்து போகிறாங்க. போய் மேடம் ராட்டிக்னாலிக்கு வந்துட்டு அந்த குழந்தை லேபர் பெயின் அந்த ப்ரொசீஜர்லாம் பார்க்குறாங்க. குழந்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. தென் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது டாக்டர் மேண்டலெட் கூட பேசிக்கிட்டே வராங்க. மேண்டலெட் நிறைய விஷயங்கள் கேட்கும்போது இவங்க நிறைய சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்காக ஃப்ரீடம் வேணும், ஃப்ரீடம்காக எதுக்கு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு அந்த லைஃப் ஏன் பிடிக்கலை, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தென் மேரேஜே இப்போ எனக்கு பிடிக்கல டாக்டர், ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு அந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காங்க. திரும்ப வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்த பிறகு பார்த்தா ராபர்ட் அங்கே இல்லை. ராபர்ட் ஒரு நோட்டு மட்டும் விட்டுட்டு போயிருக்காரு. ஒரு இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் உன் கூட இருக்க முடியாது எட்னா, இது சரி கிடையாது, சரியாக வராது அப்படிங்கிற அந்த நோட்டில் சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்ச நாள் கழித்து எட்னா திரும்ப கிராண்ட் ஐஸ்லேக்கு போகிறாங்க. அங்கே விக்டர்னு ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. அவன் வந்து ராபர்ட்டுடைய பிரதர். அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அப்படியே அந்த பீச்சில் நடக்கிறாங்க. தென் அவன் போன பிறகு அவங்களுடைய கம்ப்ளீட் ஃப்ரீடமை பற்றி யோசிக்கிறாங்க. கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா இப்போவுமே அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. முழுசாக ஃப்ரீடமாக ஒரு லைஃப், அப்படியே இல்லை ஃப்ரீயாக வாழணும் ஒரு வாழ்க்கையை, யாருடைய தொந்தரவு இல்லாமல் எந்த ஒரு சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு அப்படியே தனியால் நீந்துறாங்க. அவங்களுக்கு தான் அந்த நீச்சல் பயம், அந்த கடல் பயம் எப்போ போயிடுச்சு, தனியால் நீந்துறாங்க. அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இதெல்லாம் அப்படியே அவங்க மைண்டுக்குள்ளே வந்து போகுது. எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நீந்தி போயிட்டு இருக்காங்க. ஃபைனல் சாப்டரில் ஃபைனல் இதில் கன்ஃபியூஸ்டாக அப்படியே நீந்தி போயிட்டுருக்கிறவங்க கடைசியாக தண்ணிக்குள்ளே முங்கிடுறாங்க. அதோட இந்த நாவல் எண்ட் ஆகுது. இந்த நாவலுடைய தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெமினிட்டி, ரியலிசம் அண்ட் ஃப்ரீடம், இதெல்லாம் இந்த நாவலுடைய தீம்ஸாக சொல்லலாம்.